श्रीशैलेशदयापात्रं दिवक्यादिगुणानं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजां मातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजे युग्मरुक्मय व्योमवदस्तराणि दिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्तो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता योधने स्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आदेशनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रहणं प्रणमामि मूर्ता भूतं सरस्य मगदाव्य भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रेणुं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमणिदिप्य प्रागवेदानशेषां नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुकामकः स्वस्वरमवरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् துஜிகுலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கிற்கம்பம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கெழுமையில் சேரும் வழியிருத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தெந்தோள் மணிவண்ணா முன் செவடி செவிதிற்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பெருவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கம் முழங்கும் அப்பாஞ்சசன்யம் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நமின்றுரைத்வர் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சொந்திருந்தேத்துவர் பல்லாண்டே ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியே என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். ஆச்சாரிய புருஷார்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் காண இருப்பது 35வது காண இருப்பது ஆதிகேசவ பெருமாள் கோயில் ஸ்ரீபெரும்புதூர். தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ஆதிகேசவ பெருமாள். இது ராமானுஜர் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. பகவான் மகாவிஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில். இந்த கோயிலில் ஆதிகேசவராக வணங்கப்படும் விஷ்ணு மற்றும் அவர் துணைவியார் லக்ஷ்மியை எதிராஜநாதள்ளி என்ற பெயரிட்டு வழங்கப்படுகிறது. இந்த கோயில் வசிஷ்டாத்வைத சித்தத்தின் விரிவுரையாளரான ராமானுஜரின் அவதாரஸ்தலம். ராமானுஜரின் மண்டபத்திற்கு முன்னால் உள்ள தங்க முலாம் பூசப்பட்ட சன்னதி மைசூர் மகாராஜாவால் கட்டப்பட்டது. இது 108 அபிமான ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கோயில் காலை 6 மணி முதல் 6:30 முதல் 12 வரை மாலை 4 முதல் 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். நாளின் பல்வேறு நேரங்களில் 6 கால தினசரி பூஜைகள் நடத்தப்படுகின்றன. சித்திரை பிரம்மோற்சவம், பிப்ரவரி மார்ச் மாதங்களில் மாசி பூரம் திருவிழா மற்றும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பங்குனி உத்திரம் திருவிழா உள்ளிட்ட பல்வேறு திருவிழாக்கள் இங்கு கொண்டாடப்படுகின்றன. சுவாமி ராமானுஜர் 1017 முதல் 1137 வரை வேதத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய விரிவுரையாளாக பாஷ்யங்கள் எழுதியவர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அவரை தங்கள் மரபின் முக்கியமான ஆச்சாரியர்களில் ஒருவராக வேத தத்துவத்தின் பாரம்பரிய விளக்கங்களில் ஒன்றான வசிஷ்டாத்வைதன் வேதத்தின் முன்னணி விரிவுரையாளராகவும் இருந்தார். ராமானுஜர் திருமலை நம்பியின் வழிகாட்டுதலின் கீழ் வளர்ந்தவர். அவர் திருமலை வெங்கடேஸ்வரர் கோவிலில் பணிபுரிந்தார். ஒரு காலத்தில் ஒரு மன்னர் ராமானுஜரை தண்டிக்க விரும்பினர். ராமானுஜரின் சீடரான கூரத்தாழ்வார் ராமானுஜரை தப்பிக்க உதவினார். ராமானுஜர் தப்பினார். ஆனால் ராஜா கூரத்தாழ்வாரின் கண்களை குருடாக்கி தண்டித்தார். இந்த நிகழ்வை தொடர்ந்து கூரத்தாழ்வாருக்கு வெள்ளை துணியில் ராமானுஜர் தோன்றிய ஒரு விழா கோவிலில் கொண்டாடப்படுகிறது. ஒரு முறை ஒரு மன்னர் தனது மகளை மகிழ்விக்க நாராயணபுரத்தில் சிலையை எடுத்து சென்றார். அந்த சிலையை மீட்க ராமானுஜர் டெல்லிக்கு சென்றார். அந்த சிலை ஒரு குழந்தையாக இருந்தபோது தெய்வீக சக்திகளால் அவரது மடியில் விழுந்ததாக குரு பரம்பரையில் நாம் காணலாம். இந்த நிகழ்வை கூறும் வகையில் செல்லப்பிள்ளை உற்சவம் என்று இங்கு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது. மற்றொரு புராணத்தின்படி ஒரு மன்னன் பசுவை தாக்க முயன்ற ஒரு புலியை கொல்ல முயன்றான். அவன் முயற்சித்த போதிலும் அந்த பசு புலியால் கொல்லப்பட்ட மன்னன் பசுவிற்கு சாபத்திற்கு ஆளான பாவத்திற்கு தன்னை விடுவித்து கொள்ள அவன் தன் இடத்தில் தவம் செய்தான். ஆதிகேசவன் மன்னனுக்கு தோன்றி அவனது சாபத்தை நீக்கியதாக நம்பப்படுகிறது. இந்த கோயில் சுமார் 1.5 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது மற்றும் 2 வளாகங்களை கொண்டுள்ளது. இது தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் உள்ள
புறநகர் பகுதியான காஞ்சி ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ளது. இந்த கோயில் விஜயநகர கட்டிடத்தின் பாணியில் கட்டப்பட்டுள்ளது. கிபி 1572 முதல் 86 ஆட்சியில் 1579 முந்தைய விஜயநகர பேரரசின் கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. 1556 ஆண்டு அலியா ராமராயர் காலத்தை சேர்ந்த மற்றொரு கல்வெட்டும் இங்கு காணப்படுகிறது. கோயிலுக்கு 36 கிராமங்கள் பரிசாக வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விமானம், கருவறையின் கூரை 1912 ஆண்டு தங்க முலாம் பூசப்பட்டது. மேலும் இந்த அம்சத்தை கொண்ட முதல் தென்னிந்திய கோயிலாகும். இந்த தட்டில் ஸ்ரீ ராமானுஜனின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. கோயிலின் தகட்டின் வரலாற்றை பதிவு செய்யும் ஒரு செப்பு தகடும் உள்ளது. இந்த கோயில் 10 அடி உயரமான சுவர்களால் சூழப்பட்ட ஒரு செவ்வகை திட்டத்தை கொண்டது. இது 7 நிலை கோபுரமான நுழைவாயில் உள்ளது. மூலவர் கருவறையில் வைக்கப்பட்டுள்ளார் மற்றும் நிற்கும் நிலையில் காணப்படும் கிரானைட்டால் செய்யப்பட்ட உருவமாகும். விஷ்ணுவின் வாகனமான ஆதிசேஷனை எதிர்கொள்ளும் கருடனின் சன்னதி மத்திய சன்னதிக்கு அச்சு பக்கத்தில் உள்ளது. மைய சன்னதி ஒரு வழிபாட்டு மண்டபம் மற்றும் குறுகிய அர்த்த மண்டபம் உள்ளது. கருடனின் சன்னதிக்கு பின்னால் மத்திய சன்னதி கோயில்வாயில் கோபுரத்துக்கு அச்சு பக்கத்தில் கொடுக்கம்பம் அமைந்துள்ளது. இருபுறமும் வழிபாட்டு மண்டபத்தில் ஆழ்வாரின் உருவங்கள் உள்ளன. மேலும் எதிராஜ நாதவள்ளியின் சன்னதி 2வது வளாகத்தில் அமைந்துள்ளது. இது ஒரு லட்சுமி பக்தரின் பெயரை எடுக்கும் கோயில்களில் ஒன்றாகும். ராமானுஜனின் சன்னதிக்கு முன்னால் உள்ள தங்க முலாம் பூசப்பட்ட மண்டபம் மைசூர் மகாராஜாவால் வழங்கப்பட்டது. வைகுண்ட ஏகாதசி விழாவின் போது திறக்கப்பட்ட புனித நுழைவாயிலான சொர்க்கவாசல் இல்லை. திருவிழாவின் போது தலைமை தெய்வம் மற்றும் அவரது துணைவியார் விழாக்கால உருவங்கள் வைக்கப்படும் ஒரு பூதக்கால் மண்டபம் உள்ளது. 2017 ஆண்டில் ஸ்ரீபெரும்புதூர் ஏரியிலிருந்து கோவிலின் மடப்புள்ளி சமையலறை வரை ஒரு கால்வாய் தோண்டப்பட்டதாக கூறப்படுகிறது. கோயில் குளமான நரசிம்மர் குளம் 2017 ஆண்டில் புதுப்பிக்கப்பட்டது. மற்ற கோயில்களைப் போய் இது காலை 6:30 மணிக்கு துவங்கி 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும். கோயிலில் பல்வேறு விழாக்களும் கொண்டாடப்படுகின்றன. சுவாமி ராமானுஜர் அவதார ஸ்தலமாகிய இந்த ஸ்ரீபெரும்புதூர் உள்ள ஆதிகேசவ பெருமாளை வணங்கி நாம் அவருடைய திருவருள் பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணே. ஜெய் ஜெய ராமராம். சத்குரு மகாராஜுக்கு ஜெய். ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அருளாத இறைவாணி இதாராய் பறையலோரம்பாவா எற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் முந்தன்னோடு ட்ரோமே ஆவோம். உனக்கே நாம் ஆட்சி செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றியாளரும் பாவாய் சங்கம் திருமுகத்தில் செல்வ திருமாலால் எங்கும் திருவள்ளுவர் பற்றின் குரு வரும்பாவ ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.